ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா மட்டன் ஃப்ரை தான். இந்த மட்டன் ஃப்ரை வந்து ஒரே ரொம்ப ட்ரையாக இருக்காது, கொஞ்சமாக லைட்டாக கிரேவி இருக்கிற மாதிரி மட்டன் ஃப்ரை வந்து இன்றைக்கி செஞ்சுருக்கேன் நான் குக்கரில். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். குக்கர் எடுத்து வச்சுருக்கேன் நான் ஒன்று. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சு நம்ம வந்து அதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா சூடாக வந்தோமே தேவையான மசாலா, அதாவது முழு பட்டை, லவங்கு, சோம்பு, அப்புறமா காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் எண்ணெய் சூடாக வந்தோமே போட்டுக்கலாம். நம்ம என்கிட்ட இருக்கிற மசாலா இது தான், அதனால் நான் இது போட்டுக்கிட்டேன். உங்கள்கிட்ட எது இருக்குதோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கி வந்து இதில் நான் தக்காளி சேர்க்க போகிறதில்ல, தக்காளி சேர்க்காம தான் செய்ய போகிறேன். அதனால் வெங்காயம் கொஞ்சம் தாராளமாகவே எடுத்துக்கலாம். மட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ இருக்குது. 3/4 கிலோவுக்கு வந்து நான் 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரேடியாக நம்ம வந்து கோல்டன் ப்ரௌன் வந்து ஆக்க போகிறதில்ல, ஒரு மீடியமாக லைட் ஃப்ரையாக மாதிரி தான் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இது போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கணும். இதோட பச்சை வாசனை போன பிறகு இதில் வந்து நம்ம வந்து மசாலா வந்து ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து தனி மிளகாய் தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் நான். மஞ்சள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இது வந்து மட்டன் மசாலா, இது ஒரு 2 டீஸ்பூன். அப்புறம் வந்து தனியா பவுடர் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். ஏன்னா இதில் நம்ம தக்காளி போட போகிறதில்ல, அதனால் வந்து 3 டீஸ்பூன் வந்து தனியா பவுடர் போட்டுக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இந்த மட்டன் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை வந்து இதில் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவி வச்சுருக்கிற மட்டன் வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். மட்டன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை வந்து இது மேலே தூவிக்கிறேன். போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு வந்து தண்ணி, நம்ம வந்து 1/2 கிளாஸ் இல்லைன்னா 1 கிளாஸ் அளவுக்கு வந்து தண்ணி, நல்லா விசில் விடனால அதனால் வந்து 1 கிளாஸ் தண்ணி வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் தண்ணி வந்து ஊற்றின பிறகு இது ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். இது வந்து எப்படி வேக ஹை ஃப்ளேம்லேயும் பாக்கி ஒரு 15 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா நம்மளோட மட்டன்